என்னுடைய மாவட்ட செயலாளர் திரு சிற்றரசு அவர்கள்கிட்ட வேலை வாய்ப்புக்காக பணம் கொடுத்து அதை இன்னும் ரிட்டர்ன் பண்ணாமல் இருக்கார். அதன் அடிப்படையில் நான் அறிவாலயத்தில் பல முறை நான் புகார் கொடுத்தேன் சார். இளைய கட்டபொம்மன் என்கிற துளசிராமன் அவர்கள் அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட நபர்களை ஏமாற்றி பணம் பறித்திருக்கின்றார். அந்த வகையிலே கடந்த ஆண்டு அவர் கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்து வெளியே வந்துள்ள சூழ்நிலையிலே இன்றைக்கு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கின்ற சூழ்நிலையிலே என்னுடைய பெயருக்கும் என்னுடைய பொறுப்பிற்கும் கழகத்திற்கும் கெட்ட பெயர் விளைவிக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே பிறருடைய தூண்டுதலின் பேரிலே இன்றைக்கு இந்த வழக்கிற்கும் எனக்கும் சம்பந்தம் இருக்கிறது என்று சொல்லியிருக்கின்றார். இவர் கட்டபொம்மனுடைய கடைசி வாரிசு என்றும் எனக்கு தனியாக கோட்டா இருக்கிறது என்றும் அரசு வேலையிலே எங்களுக்கு அந்த கோட்டா முறையிலே ஒதுக்கீடு செய்வார்கள் என்று கூறி தமிழ்நாடு முழுவதிலும் இருந்து கிட்டத்தட்ட ஒரு குறைந்தபட்சம் எனக்கு தெரிஞ்சு 30க்கும் மேற்பட்ட நபர்களை ஏமாற்றி பணம் பறித்திருக்கின்றார். என்னை பற்றி இந்த அவதூறு செய்தி வந்தது பிறகு அவரை பற்றிய தகவல்களை நான் சேகரித்த போது எல்லோரிடத்திலும் ஒரு காரணத்தை சொல்லி அந்த பணத்தினை பறித்திருக்கின்றார். முதலாக 2026 ஜனவரி மாசமா 25 என்னலையான்னு தெரியல, இவரை பற்றி ஒரு புகார் என்னிடம் வந்தது. அவரை அழைத்து நான் விசாரித்து, இது திராவிட முன்னேற்ற கழகம், இந்த கழகத்திலே பொறுப்பில் இருப்பவர்கள் யார் தவறு செய்தாலும் நம்முடைய கழக தலைவர் அவர்கள் உடனடியாக எவ்வளவு பெரிய பொறுப்பில் இருந்தாலும் பொறுப்பில் இருந்து எடுத்து விடுவார், உன் தவறை சரி செய்து கொள் என்று அவர்கள் கண்டிப்பாக நான் வான் பண்ணி தான் அனுப்பிச்சிருந்தேன். யார்கிட்ட என்னென்ன பணம் வாங்கியிருக்கேன்னு தெரியல, தொடர்ந்து கம்ப்ளைண்ட் வருது. தலைமை கழகத்திலிருந்து என்னை கூப்பிட்டு சொல்லியிருக்காங்க, இதை உடனடியாக நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று சொன்னேன். அதை அவர் காதிலே வாங்கிக் கொள்ளவில்லை. அதன் பிறகு பாதிக்கப்பட்டவர்கள் நேரடியாக காவல் நிலையத்துக்கு சென்று புகார் அளித்து புகாரை விசாரித்ததன் அடிப்படையிலே அவர் கைது செய்யப்பட்டார். இதுதான் உண்மையும் கூட எல்லாருக்கும் தெரியும். ஏனென்றால் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே உங்களுக்கு எல்லாம் நன்றாக தெரியும், சட்டத்தின் முன் அனைவரும் சமம். யாரு தவறு செய்தாலும் எங்கள் கழக தலைவர் எவ்வளவு பெரிய பொறுப்பில் இருந்தாலும் அடுத்த நிமிடம் தூக்கி எறிந்து விடுவார் என்பதை நன்கு அறிவோம். அந்த வகையிலே யார் தவறு செய்தாலும் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பது எங்களுடைய உண்மையான வெளிப்பாடு. அந்த வகையிலே அவர் கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்டு பின்பு வெளியே வந்துவிட்டு இப்போது இதற்கு நான் காரணம் என்று ஒரு குற்றச்சாட்டினை சொல்லியிருக்கின்றார். அவருக்கும் எங்களுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. அவரிடத்திலே நான் தொலைபேசியிலே பேசியது கூட கிடையாது. அவரை நேரடியாக அழைத்துத்தான் நான் இந்த புகார் பற்றி தெரிவித்து உடனடியாக சரி செய்து கொள்ள வேண்டும் என்று நான் சொன்னேன். அதைத் தொடர்ந்து அவர் சரி செய்து கொள்ளாமல் மெத்தனப்போக்கிலே இருந்து இன்றைக்கு பெரிய அளவில் அவரை பிரச்சனைகள் தாக்கும் போது அந்த பணத்தை பெற்று என்னிடம் கொடுத்ததாக ஒரு தவறான கருத்தினை பதிவு செய்திருக்கின்றார். கிட்டத்தட்ட அவர் மேல 2 எஃப்ஐஆர் இருக்கு, உங்களுக்கும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை தாண்டி அவர் யார்கிட்ட எவ்வளவு பணம் வாங்கியிருக்கார் என்ற விஷயங்கள் ஒரு 2 நாளா நான் சேகரிச்சது. கொளத்தூர் தொகுதியில கூட அவர் மேல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. ஒரே ஒரு டீமை வச்சு ஒரு 23 பேர்கிட்ட பணம் வாங்கியிருக்காரு. அந்த 23 பேர்கிட்ட என்ன வேலை வாங்கி தரும்னு சொல்லி பணம் வாங்கியிருக்காருன்னா, டிஎன்பிசியில குரூப் 4ல வேலை வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காரு. இதுல நீங்கள் செய்தியாளர்கள்லாம் கவனிக்க வேண்டியது ஒரு விஷயம், குரூப் 4ல மட்டும் இல்ல எந்த அரசு வேலையிலும் யாரும் தலையிட முடியாது என்பதை நன்கு அறிவீர்கள். அவர் சொல்லியிருக்கிற குற்றச்சாட்டு எல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, மாநகராட்சியில வேலை வாங்கி தருது. உங்களுக்கு எல்லாம் தெரியும், மாநகராட்சியில இன்னைக்கு எல்லாருக்கும் டெம்பரவரி ஸ்டாஃப் தான், அதுவும் கன்சாலிடேட்டட் பேல தான் எடுக்கிறாங்க, ஏஜென்சி மூலியமா தான் எடுக்கிறாங்க. நிரந்தர வேலை என்பது சாத்தியம் இல்லாத ஒன்று என்பது உங்களுக்கு எல்லாம் தெரியும். அது எந்த துறையாக இருந்தாலும் அந்த துறையில முறையாக எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டு தான் அவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் வழங்கப்படும். அவர் டிஎன்பிசியிலேயே வேலை வாங்கி தரேன்னு சொல்லி 23 பேர்கிட்ட பணம் வாங்கியிருக்கார். அதுக்கான ஆதாரம் எங்களிடத்தில் இருக்கிறது. இவங்களை எல்லாம் நாங்கள் தேடி பார்த்து விசாரித்த போது இந்த தகவல்கள் சேகரிக்கப்பட்டன. இன்னும் எங்களுக்கு டைம் கிடைச்சிருந்தா நாங்க டெப்தா நாங்க இறங்கி இன்னும் இன்வெஸ்டிகேஷன் பண்ணியிருந்தாலே கிட்டத்தட்ட ஒரு 80-100 பேருக்கு மேல வருவாங்க போல இருக்குது. அப்படி பணம் பெற்றவர் என்ன சொல்றாருன்னா, அவர் தப்பித்துக் கொள்வதற்காக ஒரு மாவட்ட செயலாளர் என்ற பொறுப்பிலே இருக்கிறவர் என்ற காரணத்தால் என் மீது ஒரு அமாண்ட குற்றச்சாட்டினை வைக்கின்றார். அது மட்டுமல்ல, அதில் சொல்றாரு, இது மாதிரி இந்த பணத்தை பெற்று என்னோட உதவியாளர், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் எனக்கு இருக்கிறது ஒரே உதவியாளர் பிரவீன் மட்டும்தான். அவர் தான் உங்களை எல்லாம் கூட செய்தியாளர் சந்திப்புக்கு கோஆர்டினேட் பண்ணுவார், ஏதாவது நிகழ்ச்சினா கூட. இவர் என்ன சொல்றாருன்னா, பிரசன்னா சொல்றாரு, வினோத் விஜயன் சொல்றாரு. அவங்களாம் என்ன சொல்றாங்க, கேஸ் கொடுக்க ரெடி ஆயிட்டாங்க. அவங்களும் கேஸ் நேற்றுக்கு ஒருத்தர் கொடுத்துட்டாரு. யார், துளசிராமன் மேல நேற்று கேஸ் கொடுத்திருக்கிறார்.
அவருக்கும் குடுக்கல் வாங்கல் இருக்குது. அது என்ன நினைக்கிறாருன்னு கேட்டனா, இவர் எங்கெங்கெல்லாம் பணம் கொடுத்து ஏமாறுறாரோ, யாரெல்லாம் ஏமாத்துறாரோ அதுக்கெல்லாம் பஞ்சாயத்து பண்ணி நான் பணம் வாங்கி தரேனாக்கா, நான் வந்து கட்சியில மாவட்ட செயலாளர் கழக பணியை பார்ப்பனா, இவர் செய்யற செயலுக்கு நான் உடனே போக வேண்டும் என்று நினைத்தார். ஆனால் அது சாத்தியமில்லை. நான் ஸ்ட்ரிக்டா வான் பண்ணது உண்மை. அதனுடைய காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக இது அரசியல் தூண்டுதலின் பேர்ல தான் இன்னைக்கு இந்த கேஸ் பதியப்பட்டிருக்குது என்பதை, இந்த குற்றச்சாட்டு பதியப்பட்டிருக்குது என்பதை என்னால் நன்கு உணர முடிகின்றது.